ஹலோ ஆல். இந்த ஜென்சில எல்லாமே போட்டி தான். எல்லாருக்கும் போட்டி தான். எல்லாருக்கூடையும் போட்டி தான். வாழ்க்கையே ஒரு ரேஸ் மாதிரி தான் ஓடிட்டு இருக்கு. எந்த ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலும் காம்படிட்டிவ் ஃபீல்டாவே தான் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நீட் எக்ஸாம் இப்பதான் முடிஞ்சிச்சு. 1,17,000 MBBS சீட்டுக்கு இந்த வருஷம் மட்டும் 23 லட்சம் பேர் அப்ளை பண்ணிருக்காங்க. ஃபுல் காம்படிஷன். ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்ச எல்லாருக்கும் சீட்டு கிடைக்கல. அது ஏன்? எதனால? இந்த கொஸ்டினை மனசுல வச்சுக்கோங்க. இதுக்கு தான் நான் இப்ப வரேன். பிடிச்ச படிப்பை படிக்கிறதுக்கு காம்படிஷன், பிடிச்ச வேலையை செய்யறதுக்கு காம்படிஷன், பிடிச்ச விஷயங்களை அடைய அவ்வளோ ஏன் நம்ம பிறந்ததே 300 மில்லியன் ஸ்பெர்முக்கு நடுவுல நடந்த ரேஸ்ல ஒரு பர்டிகுலர் ஸ்பெர்ம் ஜெயிச்சதுனால தான். இப்படி இங்க எல்லாமே காம்படிஷனா தான் இருக்கு. இதை தினம் தினம் ஃபேஸ் பண்றதுனாலயே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான லைஃபை வாழ்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்றோம். இந்த மேத்தமேட்டிக்ஸ்ல எல்லா ப்ராப்ளம்ஸுக்கும் ஃபார்முலாலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி லைஃப்ல வர ப்ராப்ளம்ஸுக்கும் ஃபார்முலா இருந்தா செம்மையா இருக்கும்ல. எனக்கு மேக்ஸே வராது, இதுல இது வேறையா அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு கேக்குது. பட் அந்த ஃபார்முலா டிஃபரன்ஷியல் இன்டெக்ரல் ஈக்குவேஷன்ஸ் மாதிரி கஷ்டமா இல்லாம 1+1=2 அப்படின்ற மாதிரி சிம்பிளா இருந்தா, அந்த ஃபார்முலாவை வச்சு லைஃப்ல வர ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண முடிஞ்சா எவ்வளோ நல்லா இருக்கும்ல. ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் கொடுக்கட்டுமா? அப்படி ஒரு ஃபார்முலா இருக்கு. உங்க லைஃப்ல வர்ற ப்ராப்ளம்ஸை வித்தின் த செகண்ட் சால்வ் பண்றதுக்கு, நீங்க குவிக்கான டிசிஷன் எடுக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். தொடர்ந்து கவனமாக கேளுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களை ஒரு கொஸ்டின் ஞாபகம் வச்சிருக்க சொல்லியிருந்தால, ஏன் ஹார்ட் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் சீட் கிடைக்கல அப்படின்னு. அதுக்கான பதில் என்ன அப்படின்னா, எல்லாரோட லைஃப்லையும் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஆனால் ஒவ்வொருத்தரும் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் அவங்க வின்னரா இல்லை லூசரா அப்படின்றது முடிவு பண்ணப்படுது. சக்ஸஸுக்கும் ஃபெயிலியருக்கும் ஒரு சின்ன கோடு அளவு தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை உங்கள் காம்படிட்டரை விட எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் நீங்கள் சுப்பீரியரா இன்ஃபீரியரா அப்படின்றது தெரியும். தி ஸ்பீட் ஆஃப் மேக்கிங் டிசிஷன்ஸ். எப்படி ஃபாஸ்ட்டாக டிசைட் பண்ண முடியும்? அது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு தானே கேட்குறீங்க. இதே மாதிரி தான் மிட் 20th செஞ்சுரியில் US ஏர்ஃபோர்ஸ் மிலிட்ரி கர்னலான ஜான் பர்ட் அப்படின்றவரும் யோசிச்சிருக்காரு. ஒரு டிசிஷனை ஃபாஸ்ட் அண்ட் பெட்டராக எடுக்கிறதுக்கு அவர் கண்டுபிடிச்ச ஃபார்முலா தான் இந்த ஊடோ லூப் அப்படின்னு சொல்லப்படுற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இதில் செம்ம மேட்ரு என்ன அப்படின்னா, இது ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது, ஒரு லூப். ஸோ இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால நீங்கள் இதை எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ OODA அப்படின்னா என்னன்னு பார்க்கலாமா? O அப்படின்னா அப்சர்வ், இன்னொரு O ஓரியன்ட், D டிசைட், A ஆக்ட். அப்சர்வ், என்ன பிரச்சனையில் சிக்கியிருக்கீங்க, எது உங்களை பாதர் பண்ணுது, டைரக்டாக அஃபெக்ட் பண்ணுற விஷயங்கள் என்னென்ன, இன்டைரக்டாக அஃபெக்ட் பண்ணுற விஷயங்கள் என்னென்ன, உங்கள் ப்ராப்ளமுக்கு ரிலேட்டடானது என்னென்ன உங்களை சுற்றி இருக்குது, இதை நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். இதில் முக்கியமான மேட்ச் என்ன அப்படின்னா, இந்த அப்சர்வேஷன்ஸ் எல்லாத்தையும் உங்கள் ரியல் ப்ராப்ளம் கூட நீங்கள் ரிலேட் பண்ணணும். ரெண்டாவது ஓரியன்ட். சுற்றி என்னெல்லாம் இருக்குது, யாரெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்குது, இதை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு அடாப்ட் ஆகணும். அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட்டு உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வரணும். நீங்கள் வச்சிட்ருக்கக்கூடிய சில சிந்தனைகள் உங்கள் மனசுக்கு ரொம்ப கரெக்டானதாக தெரியலாம். அது தப்பாக இருக்க ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நீங்கள் கவனிக்கணும். இந்த ஸ்டெப்லேயே பல பேர் அவங்க எடுக்க வேண்டிய டிசிஷன்ஸை தவற விடுறதா சொல்கிறாங்க. பிகாஸ் நம்ம எல்லாருமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். நீ தப்பு அப்படின்னு யாராவது சொன்னால் கூட ஒத்துக்க கஷ்டமாக இருக்கும். பட் ஒரு வைஸ் மேனுக்கு அக்செப்டன்ஸ் இருக்கணும். இந்த ஓரியன்டேஷன் தான் இந்த லூப்போட க்ரூஷியலான ஸ்டெப்பாக பயாட் பார்க்குறாரு. பிகாஸ் ஹியூமன் டெண்டன்சி அப்படின்னா என்னன்னா, அடாப்ட் ஆக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கிறது. இது ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வரும். ஸோ சின்ன சின்ன பிரச்சனைகள் பெருசாக விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ப்ராப்ளம்ஸ்க்கு இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி உங்கள் மைண்டுக்கு குவிக்காக அடாப்டேஷனை சொல்லிக் கொடுங்க. நாளைக்கு உண்மையான த்ரெட் வரும்போது இந்த ப்ராக்டிஸ் உங்களை கைட் பண்ணி ஓரியன்டாக வைக்கும். ட்ரூ த்ரெட், ஃபால்ஸ் த்ரெட், இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் ஈஸியாக இதை அப்ரோச் பண்ணலாம். இது எல்லாத்தையும் மனசில் வச்சு அந்த ப்ராப்ளமுக்கு நீங்கள் ஓரியன்ட் ஆகணும். என்னடா ஃபுல் அனாலிசிஸாகவே போயிட்டுருக்கே, எப்போதான் நான் டிசிஷன் எடுக்கிறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? ஏதோ வந்துட்டோம் நம்மளோட மெயின் ஸ்டெப்புக்கு. தேர்ட் ஒன் டிசைட். இங்கே தான் நம்மளையே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க சான்சஸ் இருக்குது. பிகாஸ் இது மர்லி ஒரு எஸ் ஆர் நோ அப்படின்ற டைப் சாய்ஸ் தான். ரெண்டில் எது சூஸ் பண்ணாலும் கேரண்டீடான சக்ஸஸ் இல்லை. பட் இதை ரேண்டமாக சூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் லாஸ்ட்டு 2 ஸ்டெப்லையும் நீங்கள் அப்சர்வ் பண்ணி ஓரியன்டான விஷயங்களை கருத்தில் கொண்டு எந்த டிசிஷனுக்கு நல்ல பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்கோ அந்த டிசிஷனை எடுக்கணும். இப்போது டிசிஷன் எடுத்தாச்சு, அடுத்தது நடவடிக்கை தான், ஆக்ட். டிசிஷன் எடுத்தாச்சு, இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாம் தைரியமாக ஃபுல் கான்ஃபிடென்ஸோட உங்கள் கட்டை ட்ரஸ்ட் பண்ணி
உங்க டிசிஷனை ரெஸ்பெக்ட் பண்ணி ஆக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். பாயார்ட் ஒரு ஏர்ஃபோர்ஸ் கர்னல் அப்படின்றதுனால ஃபைட்டர் பைலட்ஸ் பெட்டர் டிசிஷனை குவிக்கா எடுத்து பேட்டில்ல வின் பண்றதுக்கு இந்த லூப்பை டிசைன் பண்ணியிருக்காரு. நம்ம இதை பர்சனல் லைஃப்ல, பிஸ்னஸ்ல, ஸ்போர்ட்ஸ்ல, மார்க்கெட்டிங்ல, பொலிட்டிக்ஸ்ல கூட யூஸ் பண்ணலாம். சரி, ஓகே, நான் இந்த லூப்பை ஃபாலோ பண்றேன், ஏதாவது டிசிஷன் தப்பா போயிருச்சு அப்படின்னா நான் என்ன பண்றது அப்படின்னு கேக்குறீங்களா? ஓடா உங்களுக்கு சக்சஸை கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருந்தாலும் ஃபெயிலியரை கொடுக்கவும் சான்சஸ் இருக்கு. பட் இந்த லூப் உங்களுக்கு இன்னொரு சான்ஸையும் கொடுக்குது. உங்க ரிசல்ட்டை அடுத்த சைக்கிள்ல அப்சர்வ் பண்ணி ரீஅனலைஸ் பண்ணி ரீஒர்க் பண்றது. பிகாஸ் இந்த ஃபார்முலா ஒரு ஃபிக்ஸட் திங் கிடையாது. உங்க கூட சேர்ந்து அதுவும் எவால்வ் ஆகிட்டே இருக்கும். உங்களை கரெக்டான டைரக்ஷன்ல கூட்டிட்டு போறதுக்கு இதை விட பெஸ்ட் சிஸ்டம் சோஃபார் எங்கேயுமே இல்லை. சக்சஸ்ஃபுல் பீப்புளோட ரியாக்ஷன் ரிஃப்ளெக்ட் டைமை கம்மி பண்ணி அவங்க காம்படிட்டர்ஸை விட அவங்கள சுப்பீரியர் ஆக்க இந்த ஓடா லூப் பெரிய வரப்பிரசாதமா இருக்கு. நீங்க உங்க ஒர்க்லயோ, ஸ்டடீஸ்லயோ, பிசினஸ்லயோ இல்ல எங்கேயாவது உங்க காம்படிட்டர்ஸை விட இன்ஃபீரியரா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, இல்ல ஸ்டக்கான மாதிரி ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, ஓடாவை இன்னும் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த சைக்கிளை ஒரு சார்ட் பேப்பர்ல வரைஞ்சு உங்க ஸ்டடி ரூம்லயோ ஆஃபீஸ் டேபிள்லயோ ஒட்டி வச்சு கொஞ்ச நாள் அடாப்ட் ஆக ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க லைஃப் பெட்டர்மெண்ட்டை நோக்கி போறது உங்களுக்கே கண் கூட ஃபீல் ஆகும். பெட்டர்மெண்ட்டை தேடி உங்க பயணத்துல இன்னும் இதே மாதிரி பல மைண்ட் ஷாப்பிங் தியரிஸ் அண்ட் கைடன்ஸ்க்கு நம்ம பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கெட் சக்சஸ்ஃபுல் டுகெதர். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சீக்கிரம் மீட் பண்றேன். நன்றி.